நம்பர் ஒரு ரிசர்ச்சின் படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான மக்கள் எல்லாருமே போனை யூஸ் பண்றாங்க. அப்படி போனை யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மக்களுமே ஒரு நாளைக்கு அவங்களுடைய மொபைல் போனை எத்தனை தடவை தொடுறாங்கன்னு சொன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. பிகாஸ் இப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு அவனுடைய மொபைல பாத்தீங்கன்னா 2617 முறை தொடுறானாம். இதுலயே இந்த 10% மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5400 முறையாச்சும் அவங்களுடைய மொபைல் போனை தொடுறாங்களாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க உங்களுடைய மொபைல் போனை ஆவரேஜா ஒரு நாளைக்கு எத்தனை முறை தொடுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 2, இதனால வரைக்கும் நீங்க நோட் பண்ணிருக்காத ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்றேன். இப்ப நம்ம சந்தோஷத்துல இருந்தாலும் சரி, இல்ல சோகத்துல இருந்தாலுமே சரி, நம்மளுடைய கண்கள்ல இருந்து வெளியே வரக்கூடிய கண்ணீர் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா தான் வருமாங்க. இப்ப ஒருத்தர் ஹாப்பியா இருக்காரு, அந்த சந்தோஷத்தினால அழுவாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய கண்ணீர் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து வரும். இதுவே ஒருத்தர் சோகத்துல அழுறாருன்னா அவருடைய கண்கள்ல இருந்து வெளியே வரக்கூடிய கண்ணீர் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வரும். சோ நம்ம அழும்போது நம்மளுடைய கண்கள்ல இருந்து வெளியே வரக்கூடிய இந்த கண்ணீர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எமோஷனுக்கு ஏத்த மாதிரி தான் வரும். ஓகேவா? நம்பர் 3, இந்த உலகத்துல அதிகப்படியான மக்கள் 100 வயசு தாண்டி இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது. பட் இந்த 100 வயசு தாண்டனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு 5 பேர்லயுமே 4 பேர் பெண்களா தான் இருப்பாங்களாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபேக்ட்ஸுமே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாய்ஸ் போடக்கூடிய சட்டையை எடுத்து பாருங்க, கேர்ள்ஸ் போடக்கூடிய சட்டையை எடுத்து பாருங்க. இந்த 2 சட்டையிலுமே பட்டன்ஸ் பார்க்கும்போது ஒரே சைட்ல கண்டிப்பா இருக்காது. இந்த ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி நீங்க நோட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 4, நம்ம நாடான இந்தியா இருக்கு இல்லையா, இந்த இந்தியாவை பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நாட்டுல எல்லா மதங்களும் சேர்ந்து தான் வாழ்றோம் இல்லையா. இப்படி இருக்கும்போது நம்ம நாடு கூட முஸ்லிம்ஸ் எல்லாம் மட்டுமே வாழக்கூடிய நாடுகளா இருக்கு இல்லையா, அந்த நாட்டை கூட நம்ம நாட்டை கம்பேர் பண்ணும்போது அந்தந்த நாடுகளை விடவும் நம்மளுடைய இந்திய நாட்டுல பாத்தீங்கன்னா அதிகமான மசூதிகள் இருக்குதாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில மட்டுமே 3 லட்சத்துக்கு அதிகமான மசூதிகள் இருக்குதான். அண்ட் அந்த நாட்டோட முஸ்லிம் மக்கள் தொகை எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய இந்திய நாடு தான் 3வது இடத்துல இருக்குதான். அண்ட் அதுக்கப்புறம் இந்த எம்ஆர்பி ரேட்ன்றது நம்மளுடைய இந்திய நாட்டுல மட்டும்தான் இருக்குதாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இப்ப இங்கிலீஷ் பேசக்கூடிய நாடுகள்ல அமெரிக்காவுக்கு அடுத்தது நம்மளுடைய இந்திய நாடு தான் இருக்குதான். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம எல்லாருமே செஞ்சிருப்போம். ஏன்னா இப்ப ஒரு புக்கை கீழே போட்டாலும் அப்படின்னா அந்த ஒரு புக்கை தெரியாம மிதிச்சுட்டா கூட அந்த புக்கை எடுத்து தொட்டு கும்பிட்டு புக்குக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நாடு நம்மளுடைய இந்திய நாடா தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்தியாவை பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எத்தனை பேருக்கு இந்தியாவை பிடிக்குதுன்னு பார்ப்போம். நம்பர் 5, நம்ம எல்லாருமே கண்டிப்பா டெய்லி இல்லைனா கூட வாரத்துல 2 முறையாச்சு டிராபிக் சிக்னல்ல மாட்டிருப்போம். லைக் நீங்க பஸ், கார், பைக்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த வாகனத்துல போனாலுமே கண்டிப்பா டிராபிக் சிக்னல்ல மாட்டினா கொஞ்ச நேரமாச்சு நிப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி நீங்க டிராபிக் சிக்னல்ல நிக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரத்தை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கணக்கிட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா 14 நாட்களுக்கு நம்ம டிராபிக் சிக்னல்ல நின்று நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சிருப்போம். கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸை பார்ப்போம். நம்பர் 6, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க எந்த ஒரு வெப்சைட்டுக்கு போனாலுமே கண்டிப்பா நம்ம எல்லாருமே போடக்கூடியது இந்த www போட்டு தான் ஆரம்பிப்போம். இப்படி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த www இருக்கு இல்லையா, இந்த ஷார்ட் ஃபார்மா சொல்லக்கூடிய நேரத்தை விட அதுக்கு கம்மியாவே பாத்தீங்கன்னா இதனுடைய ஃபுல் சென்டென்ஸே சொல்லி முடிச்சிடலாமா. இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது உங்களால நம்ப முடியாது. பட் ஆக்சுவலா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். www எவ்வளவு செகண்ட்ஸா இருக்கு, இதுவே இதனோட ஃபுல் ஃபார்மா சொல்லுவோமே வேர்ல்டு வைட் வெப். இப்போ இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்பர் 7, ஐபோனாலே விலை அதிகமா தான் இருக்கும். ஆனா இந்த ஐபோனை விடவும் விலை அதிகமா இருக்கக்கூடிய போன் தான் இந்த ஒரு ஐபோன். ஐபோன் 6 என்ற இந்த ஒரு போன் இந்த அளவுக்கு விலை அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஒரு போனோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா பிங்க் டைமண்ட் வச்சிருப்பாங்க. இந்த ஒரு போன்ல பிங்க் கோல்டு மட்டும் இல்லாம இந்த ஒரு போனோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே 24 கேரட் கோல்டு தான் பயன்படுத்திருப்பாங்க. சோ இதனாலதான் இந்த ஒரு போன் பாத்தீங்கன்னா 340 கோடி வரைக்கும் இருக்குது. நம்பர் 8, நம்ம எல்லாருமே டெய்லி சுவாசிக்கிறோம் இல்லையா, இப்படி சுவாசிக்கும் போது கண்டிப்பா ஒரு சில தூசியாச்சு நம்மளுடைய உடலுக்குள்ள போகும். அப்படி நாம நம்மளோட வாழ்நாள் முழுவதும் எந்த அளவுக்கான தூசியை நம்ம சுவாசிச்சிருப்போம், 20 கிலோ தூசியை நம்மளுடைய உடலுக்குள்ள சுவாசிச்சிருப்போம். இப்போ ஒருத்தரோட உடல்ல மச்சம் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு மச்சக்காரன் தான் சொல்லுவோம். இது நாம நமக்குள்ள பேசிக்கக்கூடிய ஜாலியான விஷயம் தானே. ஆனா உண்மையாலுமே ஒருத்தரோட உடல்ல அதிகமான மச்சம் இருந்ததுன்னா அவர் கூட தனியா மச்சம் இருக்கக்கூடிய ஒரு நபரை கம்பேர் பண்ணும்போது உடல்ல அதிகமா மச்சம் இருக்கக்கூடியவங்க அவங்களை விட அதிகமான வாழ்நாள் வாழ்வாங்களாம். நம்பர் 9, சாதாரண சின்ன கொசு தானே, இது என்ன பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொசு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. பிகாஸ் இப்ப மனிதனோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அவன் வாரில இருந்து போனதை விட கொசு கடியினால், அதாவது கொசு கடியினால் ஏற்படுற நோய் இருக்கு இல்லையா, அதனால இருந்தவன் தான் அதிகமா. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே இதனால வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா எல்லா கொசுக்களுமே தான் நம்மள கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா பெண் கொசுக்கள் மட்டும்தான் நம்மள கடிக்குமாங்க. ஆண் கொசுக்கள் என்றது வெறுமனே சவுண்ட் மட்டும் தான் விடும். நம்பர் 10, இந்த உலகத்துல பல நாடுகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். லைக் ஃபுட்டா இருக்கட்டும், இல்லைன்னா நல்ல பிளேஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா. அதே போல கொலம்பியால இருக்கக்கூடிய ஒரு பகுதியில எந்த ஒரு ஸ்நாக் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. பிகாஸ் இந்த ஒரு பகுதியில ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக் தான் எறும்புகளை வறுத்து சாப்பிடக்கூடிய இந்த ஒரு ஸ்நாக். கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸை பார்ப்போம். நம்பர் 11, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்மள ஒரு சிலரால கண்டிப்பா கொஞ்ச நேரம் கூட பேசாமலே இருக்க முடியாது. அவங்க எங்க போனாலுமே வள வளன்னு பேசிட்டே தான் இருப்பாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா நீங்க எந்த ஒரு இடத்துல போனாலும் அந்த ஒரு இடத்துல வள வளன்னு பேசாதீங்க. தேவைப்படும் போது மட்டும் பேசுங்க. பிகாஸ் இப்ப நீங்க அதிகமா பேசுனீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு அந்த ஒரு இடத்துல வேல்யூ இருக்காது. இதுவே குறைவா பேசுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க பேசக்கூடியதை அங்க இருக்கக்கூடிய மக்களால கவனிக்கப்படுவீங்க. சோ எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் தேவைப்படும் போது மட்டும் பேசுங்க. ஓகேவா?
ஓகேவா? நம்பர் 12 இன்ஸ்டாவில அதிகமா சம்பாதிக்கிறவங்கள விராட் கோலி தான் முதல் இடத்துல இருக்காரு. பிகாஸ் இவர் ஒரு வருஷத்துல 56 போஸ்ட் மட்டும் தான் இன்ஸ்டாகிராம்ல போடுவாரு. இதுக்காகவே விராட் கோலி ஒரு வருஷத்துல மட்டுமே இன்ஸ்டாகிராம்ல 124 கோடி சம்பாதிச்சிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம இவரோட பேட்ல MRF அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுறதுக்காக மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 12 கோடி வாங்குறாராங்க. நம்பர் 13 ஆப்பிரிக்காவில பிர்தாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருந்திருக்கு. இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிலை எல்லாமே வறட்சினால பாதிக்கப்பட்டதுனால இந்த ஒரு நிலத்துக்குன்னு சொல்லிட்டு யாருமே சொந்தம் கொண்டாடிட்டு வரல. 2060 கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கக்கூடிய இந்த நிலத்தை நம்மளோட இந்தியாவில இருந்து ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா இது என்னோட நாடுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இந்த ஒரு நிலத்தை இவரோட நாடுன்னு சொல்லிட்டு அறிவிச்சது மட்டும் இல்லாம இந்த ஒரு நாட்டுக்கு தீட்சிட்டு ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வச்சிருக்காரு. நம்பர் 14 நிமிஷத்துல 60 வினாடிகள் இருக்குதுன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த 60 வினாடியில இருந்து 59 வினாடியா குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிஸ்ட் எல்லாருமே எதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். வெயிட் சொல்றேன். பிகாஸ் இப்ப பூமி முன்னாடி சுத்திட்டு இருந்த வேகத்தை விட இப்ப பாத்தீங்கன்னா வேகமாவே சுத்துது. சோ இதனாலதான் சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த 60 செகண்ட்ல இருந்து 59 செகண்டா மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 60 செகண்ட்ல இருந்து 59 செகண்டா மாத்தினா கண்டிப்பா எல்லாமே நிறைய மாறுபடும். நம்பர் 15 மோஸ்ட்லி இந்த உண்டியல் எடுத்துட்டீங்கன்னா இந்த உண்டியலோட ஷேப் பாத்தீங்கன்னா பன்னி வடிவத்தில் தான் இருக்கும். ஆனா உண்டியல்னு வரும்போது எதுக்காக இந்த பிக்கி வடிவத்தை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. 15வது நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா உலோகத்தை யூஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தை உருவாக்குறதுன்றது காஸ்ட் பிரைஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும். சோ இதனால அந்த காலத்துல மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மண்ணை பயன்படுத்தி தான் பாத்திரங்கள் செஞ்சு ஆண்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இந்த மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள்ல அவங்களுடைய சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சேமிப்புக்காகவே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா தனியா ஒரு பாத்திரம் மண்ணில உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு மண்ணோட பேரு பிக்கின்றதுனால இந்த ஒரு உண்டியலுக்குமே பிக்கியோட உருவத்தை தந்தாங்க. இது ஒரு காரணமா இருந்தாலுமே இன்னும் ஒரு சில காரணம் என்னன்னா இப்ப இந்த ஆடு மாடு குதிரை வாங்கணும்னா அதை வளர்த்து அதுல இருந்து லாபம் பெறணும்னா கண்டிப்பா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில செலவுகள் செய்யும். இதுவே இந்த பிக்கியை வளர்க்கணும்னா அந்த மாதிரி எந்த ஒரு செலவுகளுமே தேவைப்படாது. சோ இதனால இதை வளர்க்கும் போது நமக்கு லாபமுமே அதிகமா கிடைக்கும். சோ இந்த லாபம் அதிகமா கிடைக்கிறதுனாலதான் நம்ம சேமிக்கக்கூடிய பணத்தோட உண்டியலுமே பிக்கி வடிவத்தை மாற்றுவாங்க. நம்பர் 16 இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பத்தி பார்ப்போம். இப்போ நீங்க வீட்டுல உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ரப்பர் இல்ல உங்களுடைய வீட்டுல ஏதாச்சும் பிரெட் இருக்கான்னு பாருங்க. பிகாஸ் பிரெட்டை வச்சு நீங்க பென்சிலால் எழுதுனதை ஈஸியாவே அழிச்சிடலாம். இந்த ரப்பர் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பென்சிலால் எழுதுனதை அழிக்கிறதுக்கு இந்த ரொட்டி துண்டுகளை தான் பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் படிச்சுட்டு முக்கியமான வார்த்தைகளை மட்டும் எழுதி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி மைண்ட் மேப் போட்டு எழுதி பாருங்க. இந்த மாதிரி எழுதுறதுனால உங்களால ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நெக்ஸ்ட் உங்களுடைய பென்சில் பாக்ஸ்ல ஒரு 2-3 மின்ட் லீஃபை வச்சுக்கோங்க. இந்த மின்ட் லீஃபை எடுத்து நீங்க சுவாசிக்கிறதுனால உங்களுடைய தலைவலி போக அண்ட் உங்களால கிளாஸ் கான்சென்ட்ரேஷனா கவனிக்க முடியும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் என்னன்னா இப்ப நீங்க வட்ட வரையணும் பட் உங்ககிட்ட எந்த மாதிரியான வட்ட வடிவ பொருளும் இல்ல. இந்த மாதிரியான நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க, 2 பென்சிலோ இல்லைன்னா பேனாவே எடுத்து இது ரெண்டுத்தோட அடிப்பகுதியில கட்டிட்டு இந்த மாதிரி வட்டம் வரைய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை போய் செக் பண்ணி